கன்னிகாபுரம் சக்தி கங்கையம்மா பேர சொன்னா கம்பீரம் வரும். சர்ப்பகங்கணா வந்து சேர்வாய், வந்து சேர்வாய். வந்து சேர்வாய். வந்து சேர்வாய். அண்ணா வந்து சேர்வாய். வந்து சேர்வாய். தாய், வந்து சேர்வாய். வந்து சேர்வாய். வந்து சேர்வாய். வந்து சேர்வாய். सर्परूप देह में सर्पवास जीवने सर्पगंगणा வந்து சேர்வாய். ஐயா ஐயா பிரசிடென்ட் ஐயா பிரசிடென்ட் ஐயா 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 நம்ம ஊருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுங்க ஐயா. என்னாச்சு? ஐயா, ஒரு வேலையா பட்டணத்துக்கு போயிட்டு ஆத்த கடந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா காட்டுக்குள்ள இருந்த மொத்த பாம்புகளும் படையெடுத்த மாதிரி எதிரில் வந்துருச்சுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஐயா, அத பார்த்ததும் என் கொலையே நடுங்கிடுச்சியா. உயிரை கையில புடிச்சு ஓடியாந்தாங்கய்யா. வந்து சேர்வாய். வந்து சேர்வாய்.
அம்மா, தாய், லலிதாம்பிகா, இந்த ஊருக்கு ஏதோ ஆபத்து வரப்போற அறிகுறி தெரியுது. அப்படி எதுவும் நடந்துடாம நீ தான் காக்கணும் தாயே, காத்தருளணும். மறைஞ்சிருக்கிற ஜந்துக்கள்லாம் வெளியில வருது, நல்லது இல்லைங்கய்யா. நம்ம ஊருக்கு ஏதோ தீங்கு வரப்போகுதுன்னு நாங்க நினைக்கிறோம் தலைவரையா. ஆமாங்க ஐயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் புத்து கோயில்கிட்ட நின்று புதுவாய்க்கால் வெட்டுறதை பத்தி பேசிட்டு இருந்தேன். அப்ப கூட இந்த மாதிரி அறிகுறி எதுவும் தெரியலையே. நீங்க சொல்றத பார்த்தா எதனால இப்படின்னு தெரியலையே. அம்மா நாகம்மா, நாகம்மா, அம்மா, தாயே நாகம்மா, எங்களை காப்பாத்துமா. அம்மா நாகம்மா, அம்மா. ஐயோ, இந்த நேரத்துல இவ்வளவு வேகமா நாகம்மா எங்க போகுதுன்னு தெரியலையே. இந்த ஊருக்கு ஏதாவது கேடு வந்துருச்சா? இத முதல்ல பிரசிடென்ட் ஐயா கிட்ட சொல்லணும். வந்து சேர்வாய், வந்து சேர்வாய். பிரசிடென்ட் ஐயா, பிரசிடென்ட் ஐயா, பிரசிடென்ட் ஐயா, ஊருக்குள்ள பார்த்தத இவங்க சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மத்த பாம்புகளோட புத்துக்குள்ள இருந்த நாகம்மாவும் கூட போகுதுங்கய்யா. பூகம்பம் எதுவும் வரப்போதா? அப்பதான் பாம்புங்கள்லாம் வெளியே வரும். பூகம்பம் வரப்போகுதுன்னா அங்கே இங்கே செதறிதாமா ஓடும். ஆனா எல்லாம் ஒரே திசையில ஜமீன்தார் வீட்டை நோக்கி தாமா போகுது. வந்து சேர்வாய். வந்து சேர்வாய், வந்து சேர்வாய், வந்து சேர்வாய். வந்து சேர்வாய். ஜமீன்தார் வீட்டை நோக்கியா? ஆமாங்கய்யா, நாகம்மா கூட அவங்க வீட்டு பக்கம் தான் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை மறுபடியும் ஜமீன் வீட்டுல மந்திரம் தந்திரம்னு இறங்கிட்டாங்களா? எனக்கும் அப்படித்தாயா தோணுது. அவங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்காக மொத்த ஊருக்கும் கஷ்டத்தை கொடுக்க போறாங்கய்யா. ஜமீன்தார் குடும்பம் மறுபடியும் அது போல ஒரு தப்ப பண்ணா நம்ம கிராமம் மொத்தமும் நாசமாயிடும். நாகம்மா வா. தங்கம்மாவோட கைப்பாவையான நாகம்மா வா. உன்னை பந்தனம் பண்ணுவேன்னு சொன்னேனா? சர்ப்பபலி பூஜை செய்து உன்னை இடத்துக்கு வர வச்ச. உன்னை பலி கொடுப்பேன்னு சொன்னல. சொன்னபடி பூஜை செய்து உன்னை இடத்துக்கு வர வச்சேனா?
மந்திர தந்திர சக்திக்கு முன்னாடி உனக்கு எந்த வலிமையும் கிடையாது. அற்ப ஜனங்களை வேணும்னா நீ பழி தீர்த்துக்கலாம், ஆனா என்கிட்ட உன் ஜம்பம் பலிக்காது. என் முன்னாடி நீ வரும் ஜந்து ஒரு புழு, ஒரு பூச்சி, அவ்வளவுதான். நாகம்மா, என்ன பாக்குற? உன் காலம் முடிஞ்சது. ஏன்னா என் இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி உன்னால திரும்பி போக முடியாது. உன் கதை முடிய போகுது. அப்படி முடிஞ்சா அந்த கங்கம்மாவோட சாபத்துக்கு வலிமை இல்லாம போயிடும். நீ என் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டவள். உனக்கு வேற வழி இல்ல. நாகம்மா, அந்த பானைக்குள்ளே போ. நாகம்மா, அந்த பானைக்குள்ளே போ. போ. நாகம்மா, அந்த பானைக்குள்ளே போ. ஏ நம்பூதிரி, ஓ மந்திர தந்திர சக்தியால நாகம்மாவை எதுவும் செய்ய முடியாதுடா. அவளை யாரும் பந்தனம் பண்ண முடியாது. பானைக்குள்ள மத்த பாம்புங்களை போக வச்ச மாதிரி நாகம்மாவையும் அடக்கிட முடியும்னு பாத்தியா? அவ சக்தியே சக்திடா. சப்த மாதாக்களால மட்டுமே அவளை கட்டுப்படுத்த முடியும். அவளோட சக்தி என்னன்னு பாக்குறியா? பாக்குறியாடா நாகம்மா? கங்கம்மா, என்னோட தவ வலிமையும் மந்திர சக்தியும் சகுனி, சகுனி, சகுனி. சகுனி, சகுனி, பயப்பட வேண்டாம். சகுனி, பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். சகுனி, சகுனி, ஒன்றும் இல்லை. சகுனி, உனக்கு அவ்வளவு சக்தி இருந்தா உன் சீடனை காப்பாத்திக்கோடா. ஏய் கங்கம்மா, என்கிட்டயே சவாலா? என் சிஷியனுக்கு ஒண்ணுதான், நாகம்மாவை விட்டு வைக்க மாட்டேன். என் மந்திர பலத்தாலேயே அதை எரிச்சு சாம்பலாக்குவேன். ஏய் நிறுத்துடா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னை இந்த ஊருக்கு வர வச்ச புரோகிதனுக்கு பார்வை போயிடுச்சுடா. இந்த கங்கம்மாவோட சாபம் என்ன, நாகம்மாவோட சக்தி என்னன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இந்த ஜமீன் குடும்பம் உன்னை வர வச்சிருக்காங்கன்னா இனிய சாபம் தீர வழியே கிடையாதுடா. இந்த ஜமீன் குடும்பத்தை சாகவும் விட மாட்டேன், வாழவும் விட மாட்டேன். நடக்க போற கோரங்களை பார்த்து எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறி அழணும். அழுது கரைஞ்சாலும் ஜமீன் குடும்பம் செஞ்ச பாவம் தீராது. இந்த கங்கம்மாவோட கோபம் ஆறாது. ஏய் கங்கம்மா, இந்த கங்கம்மா யாரு, நாகம்மாவோட சக்தி என்னன்னு தெரியுமா?
இந்த அற்ப ஜந்துக்களையும் உன்னோட அரகுர மந்திர சக்திகளையும் நம்பி வந்துட்ட. உன் ஆஸ்தான சிஷ்யனையும் இழந்துட்ட. உன்னை ஏன் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? நாகம்மாவை சீண்டி பார்த்த உன்னை அவ்வளவு சுலபத்துல சாக விட்டுட முடியுமா? ஊருக்கு போய் நீ அசிங்கப்படணும்டா. அப்ப யாரும் உன்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. உனக்குள்ள ஏதோ சக்தி இருக்குன்னு நம்புறியே, அதை இழந்து யாரோட உதவியும் இல்லாம மனசு வெந்து நொந்து நீ சாகணும்டா. மந்திர தந்திர சக்திகளை நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்தணும். அத தவறா பயன்படுத்தினா அவன் கதி என்னன்னு மூலமா இந்த உலகம் பாடம் கத்துக்கிறட்டும்டா. ஏ கங்கம்மா, நம்பிக்கை இழந்துடாதீங்க. கங்கம்மாவோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்துட மாட்டேன். நீங்களும் பயப்படக்கூடாது. இந்த முறை என்னோட கணக்கு தப்பியிருக்கலாம். ஆனா அடுத்த முறை தப்பு நடக்காது. என் சிஷியனை கொன்னவளை சும்மா விட்டுற மாட்டேன். இந்த நம்பூதிரிய சுலபமா இட போட்டுட்டாங்க. நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுவேன், பழி வாங்குவேன். இப்ப நான் வந்தது உங்களுக்காக. இனி வரப்போறது நமக்காக, நமக்காக, நமக்காக. இன்னும் தவ வலிமையையும் மந்திர சக்திகளையும் எனக்குள்ள உருவேத்திட்டு திரும்ப வருவேன். கண்டிப்பா வருவேன். நான் வரேன். தாயே லலிதாம்பிகாமா, நீதாம்மா இந்த ஊருக்கு எந்த கஷ்டமும் வராம பார்த்துக்கணும்.
தானே என் இடத்துக்கு வர வைக்க போறேன். அங்க சந்திக்கலாம்.